Next topic is classes in Python. இதுக்கு இதை பார்க்குறதுக்கு முன்னால் some key points வந்து you have to remember. First point is class is the main building block in Python. Classனா என்ன அப்படின்னா main building block in Python. Variables defined inside a class are called as class variables and functions are called as methods. இப்போ பைத்தான் ப்ரோக்ராமில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளாஸை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோன்னா அந்த கிளாஸில் என்ன இருக்கும் வேரியபிள்ஸ். கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே என்ன இருக்குன்னா வேரியபிள்ஸ் இருக்கும். அந்த வேரியபிள்ஸ்க்கு வந்து கிளாஸ் வேரியபிள்ஸ்னு பேர். கிளாஸ் வித்தின் த கிளாஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நேம் வந்து மெத்தட்ஸ்னு பேர். இப்போ கிளாஸ் மெம்பர்ஸ்னால் அந்த ரெண்டும் தான், கிளாஸ் வேரியபிள்ஸ் அண்டு மெத்தட்ஸ். இந்த ரெண்டையும் நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்காக கிளாஸ் டிக்ளரேஷனுக்கு அடுத்த லைனில் நம்ம என்ன க்ரியேட் பண்ணிடுவோம்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். பை த ஆப்ஜெக்ட் ஒன்லி we can access the class members, that is variables and functions. அப்புறம் class is a template for the object. அதாவது கிளாஸ் வந்து மாடல் ஃபார் த ஆப்ஜெக்ட். அப்புறம் முன்னால் பார்த்தோம் கிளாஸ் இஸ் அன் இன்டர்ஃபேஸ் that define that object can do. அந்த ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டால் என்ன செயல்படுத்த முடியுமோ அதுதான் கிளாஸில் டிஃபைன் பண்ணியிருப்போம். அதாவது ஆப்ஜெக்ட்டு எதெல்லாம் யூஸ் பண்ண முடியும், என்னென்ன வேரியபிள்ஸை யூஸ் பண்ண முடியும், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸை செயல்படுத்த முடியும், அதை தான் வந்து கிளாஸில் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்டு ஃபங்க்ஷன் that acts on those data. Next point, any number of objects can be created for a class. For each object, separate variables are created, which holds different values for different objects. அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸும் நம்ம வந்து ஒரு கிளாஸுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் ஈச் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் செப்பரேட் மெமரி லொக்கேஷன்ஸ் ஆர் க்ரியேட்டட் ஃபார் த வேரியபிள்ஸ். ஏன்னா அங்கே விச் ஹோல்ட் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அது டிஃப்ரெண்ட் வேல்யூஸை சேவ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட், தட் இஸ் இந்த ஆப்ஜெக்ட் மேபி எ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். இதுவே அடுத்த ஸ்டூடெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அனதர் செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். எப்படி இந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிறதுனால இந்த வேல்யூஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த மெமரி லொக்கேஷன்ஸும் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் லொக்கேஷன்ஸை க்ரியேட் பண்ணும் ஃபார் ஈச் ஆப்ஜெக்டை. பட் அந்த மெத்தட் ஆஃப் அந்த டூயிங் அந்த ப்ராசஸிங் ஆன் டேட்டா வந்து காமன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடிஷன் ஆஃப் அந்த வேல்யூஸ் பார்க்கும்போது, டோட்டல் மார்க் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது எல்லா மார்க்கையும் ஆட் பண்ணுவோம். அந்த ப்ராசஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் காமன் தான். அதனால் அந்த மெத்தடை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய மெமரி வந்து ஒரே இடத்துல தான் சேவ் பண்ணும். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி செப்பரேட்டு மெமரியை வந்து க்ரியேட் பண்ணாது ஃபார் த மெத்தடுக்கு. பட் அந்த வேரியபிள்ஸ்க்கு வந்து செப்பரேட் லொக்கேஷன்ஸை க்ரியேட் பண்ணும். ஏன்னா எவ்ரி ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து we have to give different set of values. அதுக்காக these are the key points you have to remember when we use classes in Python. இந்த ப்ரோக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ஃபஸ்ட்டு இந்த கீவேர்ட் கிளாஸ் கொடுத்துருக்கு. இந்த கீவேர்ட் கிளாஸ் இஸ் ஃபாலோட் பை கிளாஸ் நேம். அதனால தான் கிளாஸ் நேம் இஸ் சாம்பிள் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அப்புறம் வித்தின் த கிளாஸ் வந்து சிங்கிள் லைன் இஸ் கிவன், ஒன்லி சிங்கிள் லைன் இஸ் கிவன். அதனால தான் அந்த நெக்ஸ்ட் லைன் வந்து கிளாஸ் சாம்பிள் கோலன் அந்த லைனை விட்டு கொஞ்சம் உள் தள்ளி எழுதப்பட்டிருக்கு. அதாவது இன்டென்ட் ஆகி வருது. எக்ஸ் கமா ஒய் அதுதான் கிளாஸ் வேரியபிள்ஸ். கிளாஸ்க்குள்ளே வரக்கூடிய இன்சைடு த கிளாஸ் வரக்கூடிய வேரியபிள்ஸ்க்கு வந்து கிளாஸ் வேரியபிள்ஸ். இப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அடுத்து வந்து அந்த கிளாஸ் சாம்பிள் இருக்குல்ல, அந்த லைனுக்கு நேராக இருக்குது. அந்த லைனுக்கும் மார்ஜின் அந்த இன்டென்டிங் சேமாக இருக்குது. அடுத்தல எஸ் இஸ் ஈக்குவல் டு சாம்பிள், அதோடைய இன்டென்டேஷனும் சேமாக இருக்குது. அதனால் இந்த கிளாஸோட
டிக்ளரேஷன் அந்த டெஃபினிஷன் வந்து ஃபினிஷ் ஆகிட்டு, கிளாஸோட டெஃபினிஷன் எண்ட் ஆகிட்டு. இப்போ அடுத்து வரக்கூடிய லைன் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேஷன், தட் இஸ் எஸ் இஸ் த ஆப்ஜெக்ட். ஏன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் சாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்புறம் ஓப்பனிங் ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட், இந்த லைனில் தான் ஆப்ஜெக்ட் அந்த எஸ் வந்து க்ரியேட் ஆகுது. நம்ம ஏன் ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணுதோம்? நமக்கு தெரியும் கிளாஸ் மெம்பர்ஸ் எல்லாமே அக்சஸ்டு பை யூஸிங் ஆப்ஜெக்ட் அண்ட் வித் ஏ டாட் ஆப்ரேட்டர். அதை தான் வச்சு தான் நம்ம கால் பண்ண முடியும், அக்சஸ் பண்ண முடியும். அதனால் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிடணும். அடுத்து வரக்கூடிய 3 லைன்ஸுமே ப்ரிண்ட்டுனாலே அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, டிஸ்பிளேயில் அந்த ஸ்க்ரீனில் வந்து ரிசல்ட்டை அதில் கொடுத்துருக்க அந்த வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணிடும். ஃபஸ்ட்டு ப்ரிண்டில் என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்குன்னு லிசன் பண்ணி பார்த்தோன்னா, there are 2 values. ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து இஸ் given within டபுள் கொட்டேஷன், அப்புறம் கமா, அப்புறம் நெக்ஸ்ட் வேல்யூ எஸ் டாட் எக்ஸ். இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்க வேல்யூ வந்து அதில் எப்படி கொடுத்துருக்கோ அது அதே வந்து டிஸ்பிளே பண்ணிடும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வேல்யூ வந்து எஸ் டாட் எக்ஸ். எக்ஸ்கிறது கிளாஸ் வேரியபிள். கிளாஸ் வேரியபிளை வந்து கிளாஸை விட்டு வெளியே அவுட் சைடு த கிளாஸு அக்சஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆப்ஜெக்ட் வந்து எஸ் டாட் எக்ஸ், ஆப்ஜெக்ட் நேம் எஸ்ஸு அண்டு த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும், டாட்டு, அந்த வேரியபிள் நேம் எக்ஸு. இந்த இடத்துல 10 வந்து டிஸ்பிளே ஆயிரும். அப்புறம் ஃபார் த செகண்ட் லைன், அந்த பிரிண்ட் லைனில் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ ஆஃப் ஒய் ஈக்குவல் டு, அதுவும் டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கிறதுனால வேல்யூ ஆஃப் ஒய் ஈக்குவல் டு அப்படியே ஆசிட்டிஸ் வந்து இது வந்து டிஸ்பிளே ஆயிரும். கமா எஸ் டாட் ஒய், அப்போ ஒய்யோட வேல்யூ 20. ஏன்னா ஒய் வந்து கிளாஸ் வேரியபிள், அதை எப்படி தான் நோட் பண்ணணும்? பை த ஆப்ஜெக்ட் எஸ்ஸு அண்ட் வித் ஏ டாட் ஆப்ரேட்டர். அதனால தான் நம்ம எஸ் டாட் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த எக்ஸையும் ஒய்யும் கிளாஸுக்கு வெளியே யூஸ் பண்ணும்போது இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும், எஸ் டாட் ஒய்னு. அப்புறம் அதுக்காக ரிசல்ட்டு 20 டிஸ்பிளே ஆயிரும். ஃபார் த தேர்ட் லைன், அதாவது தேர்ட் பிரிண்ட்டு, ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? டபுள் கொட்டேஷனில் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்டு ஒய் ஈக்குவல் டு, அது அப்படி டிஸ்பிளே ஆயிரும். கமா எஸ் டாட் எக்ஸ் ப்ளஸ் எஸ் டாட் ஒய். எஸ் டாட் எக்ஸு 10ன்னு பார்த்தோம், ப்ளஸ் எஸ் டாட் ஒய் வந்து 20. அப்போ ரிசல்ட் இங்கே என்ன வந்துடும்? 30. இதை போல் பிரிண்ட்டில் வந்து நம்ம கேல்குலேஷனும் கொடுத்துக்கலாம். இதுதான் பிரிண்டோட யூஸு. ஈச் பிரிண்ட் கேன் பிரிண்ட் த அவுட்புட் இன் செப்பரேட் லைன். ஒவ்வொரு பிரிண்ட்டுக்கும் செப்பரேட் லைனில் ரிசல்ட்டு நம்ம கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா, கிளாஸ் நேம் என்னன்னு பார்த்துட்டோம், கிளாஸ் வேரியபிள்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கு, ஆப்ஜெக்ட் க்ரியேஷனை பார்த்தோம், நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எஸ்ஸு, அப்புறம் யூஸ் ஆஃப் பிரிண்ட் என்னன்னு பார்த்துட்டோம். அப்புறம் கிளாஸ் வேரியபிள்ஸ் கேன் பி அக்சஸ்டு பை யூஸிங் ஆப்ஜெக்ட் நேம் அண்ட் வித் ஏ டாட் ஆப்ரேட்டர், அதையும் நம்ம லிசன் பண்ணிட்டோம். இந்த ப்ரோக்ராமில் கிளாஸோட நேம் வந்து ஸ்டூடெண்ட்டு. இதை ஃபஸ்ட் லைனை பார்த்தோன்னே நீ கண்டுபிடிச்சிருவேன். அடுத்த லைன் கிளாஸ்க்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க? வித்தின் த கிளாஸ் வந்து வேரியபிள்ஸும் இருக்குது, ஃபங்க்ஷனும் இருக்குது. இந்த கிளாஸில் கிளாஸ் வேரியபிள்ஸ் என்னென்ன அப்படின்னா மார்க் 1, மார்க் 2, மார்க் 3. இதுவும் ஈஸி. அடுத்த லைனில் வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபங்க்ஷனுடைய நேம் வந்து என்ன? ப்ராசஸ். என்ன, அதாவது கிளாஸ்க்குள்ளே வரக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு நேம் என்னென்னா மெத்தடு. என்ன, மெத்தட். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லைன்ஸ் வருது. இது வந்து கொஞ்சம் இன்டென்ட் ஆகி வருது, ஃபஸ்ட்டு லைனை விட்டு உள்தள்ளி வருது. அப்படி வரணும், வந்தால் தான் அந்த ப்ராசஸோட கண்டென்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இன்டென்டேஷன் தான் வெரி இம்பார்ட்டன்ட் இங்கே பைத்தானில். இப்போ கிளாஸ்க்குள்ளே எத்தனை லைன்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் தான். மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 அந்த லைன் கொஞ்சம் இன்டென்ட் ஆகிருக்கு. அந்த சேம் இன்டென்டிங்கில் அடுத்த 1 more லைன் வருது, டெஃப் ப்ராசஸ். அப்போது கிளாஸ் வேரியபிள்ஸ் வந்து இந்த 3 வேரியபிள்ஸ். அப்புறம் ஃபங்க்ஷன், கிளாஸ்க்குள்ளே வரக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ப்ராசஸ். நீங்கள் வந்து இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே லிசன் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் செல்ஃபு கண்டிப்பாக கொடுக்கணும்.
அடுத்து பேராமீட்டரே இல்லை இங்கே, அதுக்கப்புறம் வேறு எக்ஸ்டர்னல் பேராமீட்டர் இல்லை, கோலன் வச்சுருக்கணும். அதே போல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அடுத்தால கோலன். இதெல்லாம் நீங்கள் லிசன் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போது இப்போ அந்த ஃபங்க்ஷனில் உள்ள ஃபஸ்ட் லைனில் வந்து சம் அப்படின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் லைனில் வந்து ஏவிஜி அப்படின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு வேரியபிளுமே இந்த கிளாஸ் அந்த ஃபங்க்ஷன் ப்ராசஸ்க்குள்ளே வித்தின் அந்த ஃபங்க்ஷன் ப்ராசஸ் வரக்கூடிய வேரியபிள்ஸ். அப்புறம் வந்து இந்த ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 1 அப்படிங்கிறது, ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 2, ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 3, இந்த மூணுமே வந்து கிளாஸ்க்குள்ளே வரக்கூடிய வேரியபிள்ஸ். இந்த மூணு வேரியபிள்ஸையும் நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்? வித்தின் த ஃபங்க்ஷன். அப்போ கிளாஸ் வேரியபிள்ஸை வித்தின் த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிடணும். அந்த கிளாஸ் நேமை கொடுத்து டாட்டு அப்புறம் வேரியபிள் நேம், இப்படி தான் நீங்கள் அக்சஸ் பண்ணணும். கிளாஸ் வேரியபிள்ஸை வித்தின் த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நீங்கள் வந்து எப்படி நோட் பண்ணணும்னா, அந்த கிளாஸ் நேம் அண்ட் வித் ஏ டாட் ஆப்ரேட்டர், தென் அந்த வேரியபிள் நேம், இப்படி தான் கொடுக்கணும். இந்த ப்ரோக்ராமில் நியூ ஐடியா என்னென்னா இதுதான். இந்த பாயிண்ட்டை நீ வந்து நல்லா லிசன் பண்ணணும். கிளாஸ் வேரியபிள்ஸை வித்தின் த ஃபங்க்ஷனும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் நேம் இங்கே நாட் நெசசரி, கிளாஸ் நேம் கொடுக்கணும். வேரியபிள்ஸ் ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணுறோம். வித்தின் த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது கிளாஸ் நேம் டாட் வேரியபிள் நேம், அப்படி அந்த சின்டாக்ஸில் கொடுக்கணும், முறைப்படி கொடுக்கணும். இதுவே வேரியபிள்ஸ் வந்து இதுக்கு ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் எக்ஸ்ஒய், கிளாஸ் வேரியபிள்ஸ் எக்ஸ்ஒய், அது அவுட் சைட் த கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது பிரிண்ட்டில் போட்டிருந்தோம் எஸ் டாட் எக்ஸ், எஸ் டாட் ஒய், அங்கே வந்து ஆப்ஜெக்ட் நேம் கொடுக்கணும். அந்த வேரியேஷனை நீ வந்து இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணணும், நல்லா லிசன் பண்ணிக்கணும். சம்ஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 1 ப்ளஸ் ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 2 ப்ளஸ் ஸ்டூடெண்ட் டாட் மார்க் 3. ஏவிஜி ஈக்குவல் டு அந்த சம் ஸ்லாஷ் 3. இந்த ஏவிஜி சம் எல்லாம் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். வித்தின் த ஃபங்க்ஷனே அதில் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டு வரோம், அதுக்கு வெளியே அதை கொண்டு போகல, அதனால் அப்படி அந்த நேமை யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம், ஆவரேஜ் மார்க்ஸ் ஈக்குவல் டு ஏவிஜி, ரிட்டன். இப்போ அவுட் சைடு த கிளாஸ்க்கு வந்துட்டோம். அதாவது இந்த கிளாஸ் டெஃபினிஷனுக்கு அடுத்த லைனில் தான் எப்போதுமே எஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட், அதாவது ஆப்ஜெக்ட் க்ரியேஷன். இங்கே வந்து ஆப்ஜெக்டோட நேம் எஸ், அப்புறம் எஸ் டாட் ப்ராசஸ், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், எஸ் டாட் ப்ராசஸ். அப்போ கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணுன்னா நம்ம ஆப்ஜெக்ட் நேமை யூஸ் பண்ணி என்ன செய்யணும், டாட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம கால் பண்ணணும். ஏன்னா அவுட் சைடு த கிளாஸ் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். இந்த சின்டாக்ஸை நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிடணும். எஸ் டாட் ப்ராசஸ், இதான் இந்த லைன் தான் வந்து இந்த ப்ராசஸை இன்வோக் பண்ணுது. இன்வோக் அப்படின்னா கால் பண்ணுது. இப்போ இந்த பொதுவாகவே நீங்கள் வந்து நேம் ஆஃப் த கிளாஸு, நேம் ஆஃப் த கிளாஸ் வேரியபிள்ஸ், நேம் ஆஃப் த மெத்தட்ஸு, ஆப்ஜெக்ட் க்ரியேஷன், நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டு, இந்த லைன் யூஸ்டு டு இன்வோக் த ஃபங்க்ஷன், இதெல்லாம் வந்து தெளிவாக இருப்பீங்க. இது வரைக்கும் அந்த ப்ரீவியஸ் 2 வீடியோஸை பார்த்துருப்பீங்களா, அதிலே உங்க வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேன். நியூ பாயிண்ட்ஸ் என்ன இதில் பார்க்க போகிறேன்னா, ரெண்டு விஷயந்தான். ஒன்று வந்து கிளாஸ் வேரியபிள்ஸை வித்தின் த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது கிளாஸ் நேம் அண்ட் ஏ டாட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணணும். கிளாஸ் வேரியபிள்ஸை அவுட் சைட் த கிளாஸ் யூஸ் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் நேம் அப்புறம் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். இந்த 2 பாயிண்ட்ஸை தான் நீ வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும், லிசன் பண்ணணும். அடுத்து என்னென்னா, இங்கே புதுசாக பார்த்துக்கிறது ப்ரிண்ட்டு வந்து டிஸ்பிளே பண்ணுது, இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும்போது ப்ரிண்ட் எப்படி எழுதணும், ப்ரிண்ட்டு கீவேர்டு கொடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே அதனுடைய கண்டென்ட்டை எழுதும்போது ஒன் மோர் டேட்டா வந்ததுன்னா அந்த டேட்டாவை வந்து செப்ரேட் பண்ணுறதுக்கு கமா யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு ப்ரிண்ட்டும் ஒவ்வொரு லைன் செப்ரேட் லைனில் டிஸ்பிளே பண்ணும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இந்த ப்ரோக்ராமில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோக்ராமை வந்து நீ நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதில் நான் கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு லைன் இந்த ப்ரோக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நல்ல தெளிவாக உனக்கு தெரியும். அடுத்து இந்த கிளாஸ்க்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளாஸ் வேரியபிள்ஸ் இல்லை, அதை நீ நல்லா லிசன் பண்ணணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனோட கண்டென்ட் என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே இஃப் எல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இஃப் எல்ஸில் என்ன வரும் அப்படின்னு சொன்னால், இஃப்பில் ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க. அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் அந்த இஃப்பில் இருக்க அந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். இஃப்பு பாத்தில் வரக்கூடிய அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிடும். இங்கே எந்த லைன் இருக்குது, பிரிண்ட்டு நம் கமா இஸ் ஈவன் நம்பர். அது வந்து வித்தின் டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்கோம். இதான் இந்த இஃப் பாத்தில் வரக்கூடிய பிரிண்ட்டு. இப்போ இந்த கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து நாட் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டுனா எல்ஸ் பாத்தில் வரக்கூடிய அந்த பிரிண்ட் வந்து ரன் ஆயிரும். அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம் இஸ் ஆட் நம்பர் அப்படின்னு வந்திருக்கு. இங்கேயே இந்த பிரிண்ட்டில் வந்து 2 வேல்யூஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நம், அந்த நம்மோட மதிப்பை வந்து டிஸ்பிளே பண்ணும். கமா டபுள் கோட்ஸில் இருக்கிறதுனால அதில் இருக்கிறது அப்படியே டிஸ்பிளே ஆயிரும். இஸ் ஆட் நம்பர் இல்லாட்டா இஸ் ஈவன் நம்பர் அப்படின்னு டிஸ்பிளே ஆயிரும். நம் வந்து வேரியபிள்ஸ், என்ன வேரியபிள், இந்த நம்முக்கு என்ன மதிப்பு கொடுக்கமோ அதுதான் டிஸ்பிளே ஆகும். இந்த நம் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள், அது அப்படியே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நம்மன்ட்டு. இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதாவது இஃப்பில் வரக்கூடிய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த பிரிண்ட்டு ரன் ஆகும். இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடுனா எல்ஸில் வரக்கூடிய பிரிண்ட்டு ரன் ஆகும். இப்போ வந்து அந்த கண்டிஷன் என்னங்கிறது நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த நம்ங்கிற வேல்யூவை எடுத்து டிவைட் பண்ணுறாங்க. 2ஆல் டிவைட் பண்ணி அதனுடைய ரிமைண்டரை தான் எடுப்பாங்க. இப்போ num/2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீ 2ஆல் டிவைட் பண்ணி அந்த ரிசல்ட்டை கொடுப்பேன். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம் மாடுலஸ், அந்த ஆப்ரேட்டரோட பேர் வந்து மாடுலஸ் 2 அப்படின்னு சொன்னால் என்ன தெரியுமா ரிட்டர்ன் பண்ணும், இந்த நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வரும், ரிமைண்டர் அதுதான் நீ வந்து நோட் பண்ணணும். மீதி என்ன வருமோ அதை தான் 1 இல்லாட்டா 0ன்னு வரும். ஏன்னா 2ஆல் தானே டிவைட் பண்ணுதோம். ரிமைண்டர் கண்டிப்பாக என்ன வரும், எய்தர் 0 ஆர் 1ன்னு வரும். இப்போ நம் வந்து 10ன்னு வையேன். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வரும்னா 0. 10ல் 5 2s are 10, ரிமைண்டர் இஸ் 0. இப்போ நம் வந்து 11ன்னு வந்ததுன்னா ரிமைண்டர் கண்டிப்பாக 1ன்னு வரும். ஏன்னா 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் எய்தர் 0வாக இருக்கணும் இல்லாட்டா 1ஆக இருக்கணும். அதனால் இந்த கண்டிஷனில் என்ன செக் பண்ணணும்னா, மாடுலஸ் வந்து அந்த ரிமைண்டரை தான் எடுத்து 0வா அப்படின்னு செக் பண்ணும். 0 அப்படின்னா அது என்ன ஆயிரும், அந்த பிரிண்ட் த நம்பர் இஸ் ஈவன் நம்பர்னு டிஸ்பிளே பண்ணிடும். ரிமைண்டர் 1ன்னு வந்துச்சுன்னா எல்ஸ் பாத்தில் கொடுத்துருக்க அந்த பிரிண்ட்டு ரன் ஆயிடும். நம் இஸ் ஆட் நம்பர் அப்படின்னு வந்துடும். அதான் இந்த அந்த ஃபங்க்ஷனில் அந்த மெத்தடில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டாஸ்க் என்னென்னா இதுதான். அந்த நம்பர் வாங்க வேண்டியது 2ஆல் டிவைட் பண்ணணும், மீதியை வந்து கால்குலேட் பண்ணி ஈக்குவல் டு 0 செக் பண்ணுது. அது சாட்டிஸ்ஃபை ஆகிட்டுனா பிரிண்ட் த நம் இஸ் ஈவன் நம்பர்னு டிஸ்பிளே பண்ணும். அது நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா பிரிண்ட் நம் இஸ் ஆட் நம்பர், அந்த லைன் ரன் ஆயிரும். அப்போ ரிசல்ட்டு அட் ஏ டைம் ஏதாவது ஒன்று தான் வரும். ஒன்று ஈவன் நம்பர்னு வரும், இல்லாட்டா நம் இஸ் ஆட் நம்பர்னு வரும். நம் இஸ்ன்னு இஸ் ஆட் நம்பர் அப்படி வந்துடும். நமக்கு வந்து அந்த வேல்யூ தான் டிஸ்பிளே ஆகும். இதுதான் அந்த ஃபங்க்ஷனுடைய ப்ராசஸ். இப்போ அந்த ஃபங்க்ஷன் எப்போ ரன் ஆகும், டோட்டலாக அந்த ப்ரோக்ராம் வந்து நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் இவங்களுடைய ஹோம்ஒர்க்கு. இதுக்கு அடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ஸை ரீட் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீ எல்லாம் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், 5க்கும் ஆன்சரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவுட்புட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஓவரால் அந்த ப்ரோக்ராம் as per the instructions given in the program நீ வந்து you have to find out the output.
இப்போ நீங்கள் கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன். அடுத்து லாஸ்ட்டு கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்கேன், தட் இஸ் அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராம். இதை நீ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒன் மோர் கின்ஸ் கொடுத்துருக்கேன், அதாவது அந்த ஆப்ரேஷன் ஆஃப் த இஃப் எல்ஸை வந்து நீங்கள் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அவுட்புட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்புட்டு நான் கொடுத்துட்டேன், அதாவது 4 இன்புட் வந்து 4ஆக இருந்தால் அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராம் என்னன்னு கேட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் நல்ல ப்ரோக்ராமை ரீட் பண்ணிவிட்டு இந்த இஃப் எல்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த அவுட்புட் வந்து எத்தனை லைன்ஸில் வரும் அப்படிங்கிறத அந்த ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்து as per the instructions given in the program you have to find out the output. இதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். தேங்க்யூ.